ஹெல்பேஜ் நிறுவனம் சார்பில் முதியோர் இளையவர்கள் இடையே ஏற்படும் சூழல் குறித்து விளக்க நிகழ்வு சென்னை நந்தனத்தில் நடந்தது. இதில் 50க்கும் மேற்பட்ட முதியவர்களும் இளைய தலைமுறையினரும் கலந்து கொண்டு தங்களின் அனுபவங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டனர். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு இந்திய அளவில் நடத்தப்பட்ட ஆய்வில் சென்னை, மதுரை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத், கான்பூர் மற்றும் நாக்பூர் ஆகிய 10 நகரங்களில் வசிக்கின்ற முதியவர்கள் குடும்பத்தினரால் அதிகம் அவமதிக்கப்படுவதாக ஹெல்பேஜ் நடத்திய புள்ளி விவர அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 20 ஆண்டாக முதியோர் இளையோர் இடையே உள்ள பிணைப்பு பற்றி ஆய்வில் அதிரவைக்கும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தனிமையில் இருக்கும் முதியவர்கள் 56%, மற்றவரை நாடியிருக்கும் முதியவர்கள் 48% என்றும் 47% தன்னம் தனியாகவும், அதிகப்படியாக 54% முதியோர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான கனவுகளோடு எதிர்மறை உணர்வுகளோடு வாழ்ந்து வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார் ஹெல்பேஜ் அமைப்பின் தமிழ்நாடு இயக்குனர் எட்வின். இந்த காலகட்டத்தில் இப்போது தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்திருக்கிற இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைய சமுதாயம் அதிகமாக அவர்களுடைய கவனம் இன்டர்நெட்டிலையும் ஸ்மார்ட் ஃபோனிலையும் இருக்கிறது. வீட்டில் இருக்கிற முதியோர்களோடும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களோடும் நேர செலவழிக்க அவர்களுக்கு போதுமான பொறுமை இல்லை. டைனிங் டேபிள்னு ஒன்று வீட்டில் இருந்தால் கூட அதில் அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது. நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. குடும்பத்தோடு அமர்ந்து அவர்கள் ஒரு உணவு உட்கொள்வதோ அல்லது குடும்பமாக அமர்ந்து தங்களுடைய குடும்ப காரியத்தை ஆலோசிக்கிறதோ மிக மிக நேரம் அவர்களுக்கு குறைந்து விட்டது. அது அவங்களுக்கு பிரியாரிட்டி இல்லைன்னு என்று நினைக்கிறார்கள். பெற்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்த முதியவர்கள் வளர்த்த பிள்ளைகள் பேசுவார்களா மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் வீட்டில் இருப்பதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், பிள்ளைகள், பேரன், பேத்திகள் என அவரவர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதில் 41% நேரத்தை செலவிடுகிறார்கள் எனவும் 13% பேர் இன்டர்நெட், கம்ப்யூட்டர், சோசியல் மீடியா, டிஜிட்டல் போன்ற பயன்பாட்டில்தான் நேரத்தை செலவிடுவதாகவும் தெரிய வந்துள்ளது. முதியோர்கள் தங்கள் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் மீது வெறுப்பு மற்றும் மன வருத்தத்தை உணர்கிறார்கள் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது. அதனை மெய்ப்பிக்கும் வகையில் பெற்ற மகன் மருமகளுக்கு சொத்துக்கள் தான் குறிக்கோள் என்று கூறிய ஓய்வு பெற்ற அரசு கருவூல கணக்காளர் ஆனந்த கிருஷ்ணன், பென்ஷன் புத்தகம் இருக்கும் இடம் சீக்ரெட், அது எனக்கும் மனைவிக்கும் மட்டுமே தெரியும் என மனம் நொந்து பேசினார். அவங்க குறிக்கோள் அசெட் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற அசெட் எல்லாம் இப்போவே வாங்கி வச்சுக்கணும். அப்பா அம்மா கிட்ட என்னென்ன இருக்குது அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். பின்னாடி எங்களுக்கு எந்த மாதிரி எதுவாமோ தெரியாது. அண்ணன் தம்பிங்க நாளைக்கு ஒற்றுமையாக இருப்போமோ இருக்க மாட்டோமோ அது தெரியாது. லாக்கரில் வச்சுக்கிறேன். பென்ஷன் புக்கு எல்லாமே நம்பர் எல்லாமே லாக்கரில் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். ஆனால் எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு பிறகு நீ என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கேன். இது மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது. நோய்க்கும் பார்த்து பேய்க்கும் பார்த்து கையை பிடித்து எழுத வைத்து எழுத்து கூட்டி படிக்க வைத்து ஆளாக்கிய பெற்றோர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டியது அவர்களது பிள்ளைகளின் கடமை. முதியோர் இல்லங்களில் தங்கியிருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களின் வாழ்க்கையும் ஒரு கண்ணீர் கதை. இன்று விதைக்கும் விதை நாளை நமக்கானது என்பதை இளைய தலைமுறையினர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார்.